ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கும் புதிய திட்டத்தை தமிழக அரசாங்கம் இன்று தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 200 பெண்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஒரு பெண்ணுக்கு 50,000 வீதம் கொடுக்க போகிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றதை தமிழக அரசாங்கம் புதிய ரூல்ஸ் அதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்லிமெண்ட் நியூஸ் சேனலில் ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை, கைம்பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண், நலிவுற்ற பெண்கள், சுயதொழில் தொடங்க உதவித்தொகையாக 200 பயனாளிகள் தலா 50,000 வீதம் 1 கோடி ரூபாய் மானியம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கும். அது எப்படி சார் அப்ளை பண்ணணும்? இந்த 50,000 மானியம் நான் சார் கூலி வேலை செய்கிறேன் சார், நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார், அதாவது சரி சார் எனக்கு வேணும் சார், இது எப்படி சார் நான் அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் சார்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த அரசாணை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அமைப்பு மூலமாக தமிழ்நாடு அரசு சமூக நல வாரியத்துறை மூலமாக 2022 தொடங்கப்பட்டு கைம்பெண்கள், கணவனால் கைவிட்டப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதியோர் கன்னிகள் உள்ளிட்ட எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனையை கலைத்து அவர்களுக்கு வாழ்வதற்குரிய வசதிகளை கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவைகளை திட்டத்தில் வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கான கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம். செப்டம்பர் 2022 இது 2 வருஷம் ஆயிடுச்சு. செப்டம்பர் மாதம் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15ஆம் தேதி 200 பெண்கள் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 50,000 மானியத்துடன் கொடுக்குறாங்க. அது போய் எங்கே அப்ளை பண்ணணும்னா எல்லா மாவட்டத்திலையும் சமூக நலத்துறை இருக்கும். சமூக நலத்துறையில் மகளிர் நலன் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் சொல்லிட்டு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த திட்டத்துக்கு பயன்பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சார் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு எந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்கல. உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த கலெக்டர் ஆஃபீஸில் மகளிர் நலவாரியம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மகளிர் நலவாரியத்தில் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதியோர் கன்னிகள் என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா கிடைக்கின்றமாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 18 வயது முதல் 45 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 50,000 மானியம் கிடைக்கும். இதில் என்னென்ன தொழிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ கடை வைக்கிறது, ஸ்வீட் கடை வைக்கிறது, அப்புறம் பேல்பூரி கடை வைக்கிறது, சின்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. அரசு மானியமாக 50,000 கொடுக்குறாங்க. இந்த மானியத்தை பெறணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த மாவட்ட நலவாரியம், சமூக நலவாரியத்துறையில் போயிட்டு நீங்கள் பெண்கள் போயிட்டு கேட்கலாம். இதற்கு கூட அவங்க தெரிஞ்சவங்களோ யாராவது இட்டுன்னு போனீங்கன்னாக்கா உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 200 பெண்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் தேர்வு செஞ்சு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அதற்கான அரசாணை தான் கொடுத்துருக்காங்க. அந்த அரசாணை தான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கி நியூஸ் சேனலில், நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பெறணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கலெக்டர் ஆஃபீஸே போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துகிட்டு கொடுக்குற முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்ய ரெடியாக இருக்கேன். வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த நல வாரியத்துக்கு சென்று அங்கே போய் எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜரை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.